வேதத்தில் மோசே என்கின்ற ஆண்டவருடைய ஊழியன் ஒரு முறை ஆண்டவரை பார்த்து சொன்னான், நீர் வராவிட்டால் நான் போக மாட்டேன்னு சொன்னான். நீங்கள் வரணும்னு சொன்னான். தேவனுடைய பிரசன்னம் ரொம்ப முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையில் கூட இன்றைக்கு ஆண்டவர் இல்லைன்னு சொன்னால் நாம் எங்கேயும் போகக்கூடாது. அல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் இல்லைன்னு சொன்னால் நம்ம போகிறது வீணாக இருக்கும். அவருடைய பிரசன்னம் இல்லைன்னு சொன்னால் நம்ம செய்கிற காரியங்களெல்லாம் வீணாக இருக்கும். யோசேப்பு என்ற ஒரு மனுஷனை பற்றி பைபிளில் வாசிக்கிறோம். அவன் செய்ததெல்லாம் வாய்த்ததுன்னு பார்க்குறோம். அவன் எதிலெல்லாம் கை வைத்தானோ அது எல்லாத்துலேயும் அவனுக்கு வளர்ச்சி இருந்தது. ஆனால் அதில் கூடவே ஒரு வார்த்தை வருகின்றது, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இன்றைக்கி யாராவது அப்படி இருந்தால் உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் கை ரொம்ப ராசின்னுவாங்க, இல்லை அவர் ரொம்ப ராசியான ஆளுன்னுவாங்க. பைபிள் அப்படி சொல்லலை. யோசேப்பு ஏன் எல்லா காரியங்களும் அவன் செழித்தான்னு சொன்னால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. நமக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கணும். நம்ம ராசியான மக்களா இல்லையா தெரியல, ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆனால் எல்லா தடைகளையும் அவர் நீக்குவார். எல்லாவற்றையும் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலையில் ஆண்டோட பிரசன்னத்தை கேட்போம். We'll ask for the presence of the Lord. ராஜாவும் பிரசன்னம் சேர்ந்து சொல்லுவோம். எப்போதும் எனக்கு எப்போது வேண்டும் சொல்லுங்க. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு. இன்னொரு முறை சொல்ல, ராஜாவும் பிரசன்னம், ராஜாவும் பிரசன்னம் எப்போதும் எனக்கு போதும். கரங்களை உயர்த்தி பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். உலகமெல்லாம் உலகமெல்லாம் உம் அன்பு ஒன்றே போதுமையா, உம் அன்பு ஒன்றே போதுமை. உலகமெல்லாம் உலகமெல்லாம் உம் அன்பு ஒன்றே போதுமையா, உம் அன்பு ஒன்றே போதுமையா. பிரசன்னா ஓ பிரசன்னா தேவ பிரசன்னா பிரசன்னா உம்முடைய பிரசன்னா தேவ பிரசன்னா. இன்னும் உம்மை அறியணும், இன்னும் உம்மை இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. நான் இன்னும் கிட்டி சொல்லுங்க. இன்னும் உம்மை இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னா ஓ பிரசன்னா தேவ பிரசன்னா பிரசன்னா உம்முடைய பிரசன்னா ஓ தேவ பிரசன்னா. கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த என்னை கைவிடாத தூயவரே. கரங்களை உயர்த்தி சொல்லும். பிரசன்னா உம்முடைய பிரசன்னத்தை தாரும் ஆண்டவர். ஓ தேவ பிரசன்னா பிரசன்னா
ஹல்லேலூயா. இப்படி எழும்பி இருக்கலாம் ஆண்டவருடைய சமூகத்தில். பைபிள் எப்போதுமே 2 விதமான டீச்சிங் இருக்கும். ஒரு பக்கம் வேதம் என்ன சொல்லுதுன்னா, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னு ஒரு பக்கம் பைபிள் சொல்லும். ஆனால் இன்னொரு பக்கம், என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அப்போது நம்ம எதையுமே ஓவர் எம்ஃபசைஸ் பண்ணக்கூடாது. அடிக்கடி நான் சொல்லுவேன் சர்ச்சில், எதையும் ஓவர் எம்ஃபசைஸ் பண்ணக்கூடாது. என்ன சொல்லக்கூடாதுன்னா, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், அதனால் நம்ம அவர் தேடவே வேண்டிய அவசியமே இல்லை, அவருக்கு இருக்க தான் போகிறார், எங்கே போயிட போகிறார் அப்படியும் போயிடக்கூடாது. அதே நேரத்தில் நம்ம ஆண்டவரை தேடினா தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு அந்த மாதிரியும் ஓவராக போயிடக்கூடாது. ரெண்டு வசனங்கள் என்ன இருக்குன்னா, ஒரு பேலன்ஸ் இருக்குது. ஆண்டவரை குறித்து சந்தேகப்படுறவங்களுக்கு என்ன வசனம் சொல்லுதுன்னா, கர்த்தர் உன்னோடு கூட எப்பொழுது இருக்கிறார், சந்தேகத்தோடு வாழ்கிறோம். அதே நேரத்தில் ரொம்ப தைரியமாக நம்ம என்ன இருந்துடக்கூடாதுன்னு சொன்னால், அவர் எங்கே போயிட போகிறாருன்றக்கூடாது, நம்ம கர்த்தரை தேடணும். ஹல்லேலூயா. நம்ம இன்றைக்கி ஆண்டவரை பார்த்து தைரியமாக சொல்லலாம், என்னை விட்டு இந்த பாடல் சொன்னது போல், கரம் பிடித்த நாயகரே கைவிடாத ஆண்டவர். அந்த ஆண்டவரை என்ன சொல்கிறோன்னா, ஆண்டவரே நீ கைவிடாத தேவன் தான், ஆனால் நான் மனப்பூர்வமாக உம்மை தேடுறேன் ஆண்டவரே, உங்களோட ப்ரெசன்ஸ் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, உங்களுடைய சமூகம் எனக்கு வேண்டும் ஆண்டவர். எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய சமூகம் வேண்டும்? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து என்னோடு கூட இருங்கப்பா, உங்களுடைய பிரச்சனை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொன்னீங்களே, வாக்கு பண்ணிங்களே, என்னோடு கூட எப்பொழுது இருங்க ஆண்டவரே. உங்களுடைய பிரசனத்தினால் வழிநடத்துங்கப்பா. இந்த ஆகஸ்ட் மாதத்திலும் கர்த்தாவே, உங்களுடைய பிரசனம் எனக்கு வேண்டும், எல்லா காரியங்களை காட்டிலும் நீர் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தேடிவும் பாதம், வானமுமது சிங்காசனம், வானமுமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். பணிந்து குனிந்து தொழுகிறோம், கணிந்தெம்மை கண் பாருமே. பணிந்து குனிந்து தொழுகிறோம், கணிந்தெம்மை கண் பாருமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் தொழுகிறோம். தேவா தேவா பிரசன்னம் தாருமே, வானமுமது வானமுமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். வானமுமது சிங்காசனம், பாதஸ்தலம். பணிந்து குனிந்து தொழுகிறோம், கணிந்தெம்மை கண் பாருமே. பணிந்து குனிந்து தொழு கண் பாருமே ஆண்டவரே, கணிந்தெம்மை கண் பாருமே. தேவா பிரசன்னம் தா கேட்பாண்டவரை பார்த்து, தேடிவும் பாதம் பகிறோம். தேவா பிரசன்னம் பாதம். கர்த்தர் சமூகம் ஆனந்தம், கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்தர் சபையில் பேரின்பமே. கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, சபையில் பேரின்பமே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம், சுத்தர்கள் போற்றும் தேவனே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம், சுத்தர்கள் போற்றும் தேவ. கேட்பாண்டவரை பார்த்து, தேவா
பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தேவா தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தேவா தேவா பிரசன்னம் தேடிவும் பாதம் தொழுகிறோ. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்களும் நான் அவரையே தேடுவோம். வாக்கு மாறாத தேவன் நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட அவருக்கும் நமக்கும் நடுவாக தடையாய் வரக்கூடியது சில நேரங்கள் நம்முடைய பாவங்களாக இருக்கின்றது. இந்த கால வேளை கூட ஆண்டோட சமூகத்தில் வந்திருக்கின்ற நாம் கர்த்தருக்கு நமக்கு எந்த தடை இராதபடிக்கு, எந்த குற்றங்கள் இருந்தாலும், எந்த குறைகள் இருந்தாலும், எந்த பாவங்கள் இருந்தாலும் கர்த்தர் நம்மை உணர்த்துவாராக, கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துவாராக, கர்த்தர் எல்லா அழுக்குகளையும் நம்மை விட்டு நீக்குவாராக. அவரோடு கூட ஒரு ஐக்கியத்தோடு இருக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு நடுவே இருக்கின்ற எல்லா அழுக்குகளையும் பாவங்களையும் நீக்கி விடுவாராக. இந்த வேளை கூட சபையாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவுடைய சமூகம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. இடையில் எது இருந்தாலும், எந்த குறைவுகள், எந்த குற்றங்கள், எந்த பாவங்கள், எந்த தவறுகள் இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு மன்னித்து சுத்திகரித்து கழுவி ஆண்டவரே எங்களையும் உம்மையும் கர்த்தாவே ஒன்றாக இணைத்து விடும் ராஜா. உம்முடைய பக்கமாக எங்களை கொண்டு வாரும் ஆண்டவரே. உம்முடைய சமூகம் எங்களுக்கு வேண்டும். Lord, we need your unfiltered presence. Your unfiltered presence, oh Lord. We need to feel closer to you, Lord. If there is any sin, any wrongdoing, any transgression, Lord, anything that we are, Lord, upsetting you, Father, we pray that you will forgive us, Lord. எல்லாவற்றையும் மன்னித்து சுத்திகரித்து உம்முடைய பக்கமாக எங்களை இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. தகாத காரியங்களை வாழ்க்கையில் இருக்குமானால் அதை அகற்றிவிடும் ஆண்டவரே. பரிசுத்தம் பண்ணும் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தம் பண்ணும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு வேண்டும். உலகத்தில் எல்லா மனுஷர்களை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொன்னையும் பொருளையும் காட்டிலும் நீரே எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. அது இல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை ராஜா. இயேசுவே, நீர் இல்லாமல் ஒன்றும் இல்லை அப்பா. எல்லா குற்றங்களையும் குறைகளையும் மன்னித்து சுத்திகரியும். ஓ, உம்முடைய திருமுகத்தை காண செய்யும். Help us to, Lord, reflect on your glory, Lord. Hallelujah. உம்முடைய மகிமையை காண பண்ணும் ஆண்டவரே. உம்முடைய மகிமையை காண பண்ணும் ஆண்டவரே. பரிசுத்தப்படுத்துகிற தேவனே, ஓ எங்களை கழுவி சுத்திகரிக்கிற தேவனே, சுத்திகரிப்பீராக. தேவையில்லாத வார்த்தைகளாக, பார்வைகளாக, சிந்தனைகளாக, செயல்களாக, கர்த்தா கொடுக்கல் வாங்கலாக எது இருந்தாலும் அவைகளை சுத்திகரியும், சுத்திகரியும், சுத்திகரியும். ஓ பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம் சமூகம் மேலானது, உயிரினும் மேலானது. சொல்லுங்க. உம் சமூகம் மேலானது, சேர்ந்து சொல்ல. உம் சமூகம், உம் சமூகம் மேலானது, என் உதடு உம்மை துதிக்கும், என் உதடு உம்மை துதிக்கும், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். ஹல்லேலூயா. என் உதடு உம்மை துதிக்கும், ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். நீர் எனக்கு துணையாயிருப்பதால் உம் நிழலில் அகமகிழ்கிறேன். நீர் எனக்கு துணையாயிருப்பதால் உம் நிழலில் அகமகிழ்கிறேன். இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டே தாங்குதையா உமது கரம். இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டே தாங்குதையா. என் உதடு உம்மை துதிக்கும், என் உதடு ஓ உம்மை துதிக்கும். நாட்களும் ஆண்டவரை தேடுவோம், அவரை ஆராதித்து அவருடைய பக்கமாய் வருவோம், அவருடைய சமூகத்தை பெற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவரே, அவருடைய உதடு உம்மை மாத்த துதிக்கட்டும். என் உதடு
உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் என் உதடு உம்மை துதிக்கும். அவரே நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். என் தகப்பன் நீர்தானையா, தேடுகிறேன் அதிகம் அதிகமாய். தேடுகிறேன் அதிகம் அதிகமாய். ஜீவன் தரும் தேவனிதி வற்றாத நீரூற்று உம்மில் தான் தாகம் கொண்டே. ஆமாண்டவரே, ஜீவன் தரும் தேவனிதி உம்மில் தான் தாகம் கொண்டே. என்னுதடு ஓ உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். ஓ என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். ஓ என்னுதடு ஜீவனுள்ள சொல்லமாய். என் தகப்பன் நீர்தான் ஆண்டவரே, தகப்பன் நீர்தான் ஐயா, தேடுகிறேன் அதிகம் அதிகமாய். எல்லாரும் ஆண்டவரை தேடுவோம், எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். என் தகப்பன் நீர்தான் ஐயா, தேடுகிறேன் ஆண்டவரே அதிகம் அதிகமா. நீர்தான் ஜீவன் தரும் தேவநதி வற்றாத நீரூற்று உம்மில் தான் தாகம் கொண்டே. ஜீவன் தரும் தேவநதி உம்மில் தான் தாகம் கொண்டே. ஓ என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள ஆண்டவரே. இன்னைக்கு உம்மை நோக்கி பார்க்கிறோம். என்னுதடு ஓ உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள. என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை வரவேற்போம், ஆண்டவரை தேடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நீரே எனக்கு எல்லாம் ஆண்டவரே, எனக்கு எல்லாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும்போது தேவன் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. தேவன் நம்மை பாதுகாப்பார். வேதம் சொல்லுங்க, சிறகுகளின் மறைவிலை வைத்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படின்னா ஒரு தாய் பறவை தன்னுடைய குழந்தைய பாதுகாக்கிறது போல கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். அதனால தான் ஆண்டவருடைய பிரசன்ஸ் நமக்கு வேண்டும். ஆண்டவரை போல வேற யாரும் நம்மளை பாதுகாக்க முடியாது. ஒரு ஆமென் சொல்வீங்களா? ஹல்லேலூயா. தேவனே நம்மை பாதுகாக்கிற தேவன். இன்றைக்கு சந்தோஷமாக தைரியமாக சொல்லும், ஆண்டவருடைய சமூகம் என்னோடு கூட இருந்து இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் என்னை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. சிறகுகளின் நிழல் தனியிலே நான் நம்பி இளைப்பாறுவேன். நீர் துணையாய் இருப்பதால் நான் என்றும் இளைப்பாறுவேன். ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாறுவேன். இருப்பதனால் நான் என்றும் இளைப்பார். கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து பாடும். சிறகுகளின் ஓ நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாறுவேன். நீ துணையாய் இருப்பதனால் நான் நன்றும் இளைப்பாறுவேன். கண்மணி போல் என்னை காப்பவரை நான்
நம்பி இளைப்பாறுவே. மறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகழிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு. நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. சிறகுகளின் நிழந்தனிலே நான் நம்பியில் பாருவே. நீர் துணையா இருப்பதனால் நான் சொல்லுங்க, சிறகுகளின் நிழலில் வைக்கிறார். சிறகுகளின் நிழலிலே நான் நம்பியில் பாருவே. ஹல்லேலூயா. நீர் துணையா இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவேன். கண்மணி போல காக்கிறார். கண்மணி போல் என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். ஆண்டவரை பார்த்து ஆராதனை சொல்லுவோம். மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. தைரியமாய் அடைக்கலமே இயேசுவே, புகழிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு. என்னை ஆதரிக்கும் இயேசுவே மறைவிடமே. மறைவிடமே ஆராதனை. விசுவாசத்தோடு சொல்லு. ஆமாண்டவரே ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகழிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவர். இன்னொரு முறை சொல்லுவோம். பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான தாபரமே, அடைக்கலமான தாபரமே, என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான தாபரமே, காப்பவரே. அமே ஆராதனை, உறைவிடமே ஆராதனை. அடைக்கலமே புகழிடமே உமக்கு ஆராதனை. உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. சொல்வோம். ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை
ஆராதனை. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே. நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. இச்சகம் பேசிடும், இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே. நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. துரோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே. தவிட்டாமல் நேசிக்கும் என் நேசரே, என்னை என்றும் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை, ஓ ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு. கரங்களை தட்டி சொல்லும். மறைவிடமே ஆராதனை, ஓ உறைவிடமே உமக்கு. எல்லா பயங்களும் வெளியே போகட்டும். ஹல்லேலூயா. பயங்களை கர்த்தர் நீக்குகிறார் இயேசுவின் நாமத்தினாலே. உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு. ஓ நேசிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கு. ஆராதனை என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. சொல் ஆராதனை, ஆராதனை உமக்கு. ஆராதனை என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை, 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 ஆராதனை என்னை ஆதரிக்கும் இயேசுவே. நொருமுறை ஆராதனை, ஆராதனை உமக்கு. ஆராதனை என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கு. ஆராதனை என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. கரங்களை தட்டி அவருடைய சமூகம், அவருடைய சமூகம், அவருடைய சிறைகளின் நிழல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடலாழத்திலும் அக்கினி சூளையிலும் என்னை காத்திடும் பலவான் என்றோ. விஷ சர்ப்பங்களோ கூட்டங்களோ பயம் வேண்டாம் உணருகில் நான். என்றுரை செய்தவரை ஆராதிப்போ, ஆவியில் ஆராதனை. ஓ என்றுரை செய்தவரை, ஓ ஆவியில் ஆராதனை. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. நான் ஒருபோதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தேன் அன்றோ. விஷ சர்ப்பங்களும் விஷசாலத்திலும் அக்கினி சூளையிலும் உன்னை காத்திடும். ஹல்லேலூயா. விஷ சர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டாம். கரங்களை உயர்த்தி என்றுரை செய்தவர் ஆராதிப்போ, ஆவியில் ஆராதனை. உரைத்த தேவன் என்றுரை செய்தவர் ஆராதிப்போ, ஆவியில் ஆராதனை. என்றுரை செய்தவரை ஆராதிப்போ, ஆவி ஆராதனை.
கர்த்தர் இந்த வேளை கூட நம்முடைய சமூகத்தில் நிறைத்தபடியா கரங்களை தட்டி ஆண்டவரே உம்மை தேடுகிற அனைவரும் உம்மை கண்டடைகிறார்கள். ஓ நீங்காத உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பலமுள்ள பாதுகாக்கிற பிரசன்னம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் தைரியமா இருக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை பலப்படுத்துகிறீர், எங்களுக்கு சகாயம் செய்கிறீர், எங்களுக்கு உதவி செய்கிறீர். அப்பா நீ நல்லவர் ஆண்டவரே, நீர் போதுமானவர் ஆண்டவரே. உம்முடைய காருண்யத்திற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும், எங்களை பாதுகாத்து கொள்ளும். இங்கே கூட ஆண்டவரே ஒரு சிலர் தங்களுடைய வாழ்க்கை குறித்து, நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள், நடக்க இருக்கின்ற காரியங்களை குறித்து பயத்தோடு இருக்கலாம். அப்பா அப்படிப்பட்ட எல்லா பயந்தவர்களுக்கும் கர்த்தர் ஆண்டவரே பயப்படும் சூழ்நிலைகளை நீக்கிவிடும் ஆண்டவரே, பயமுறுத்துகிற காரியங்களை நீக்கிவிடும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை அருளும் அப்பா ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் எங்களை ஆதரவாக இருந்து பாதுகாப்பீர் என்கின்ற சத்தியத்தை நாங்கள் பிடித்து கொள்ள ஆண்டவர் இந்த வேளையில் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த வேளையில் நம்முடைய வசனம் எங்களை பலப்படுத்தட்டும், உம்முடைய வார்த்தை எங்களை தொடட்டும், உம்முடைய வார்த்தை எங்களை வழி நடத்தட்டும். உம்முடைய வசனமே எங்களுக்கு உணவாக இருக்கட்டும் ராஜா. நீர் ஒருபோது கைவிடுகிற தேவன் அல்ல. உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைகின்றன அப்பா. இயேசுவே நாங்கள் இந்த காலவேளை உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களுடைய பயங்களை கொண்டு வருகிறோம், எங்களுடைய அதைரியங்களை கொண்டு வருகிறோம், எங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு வருகிறோம், எங்களுடைய கஷ்டங்களை கொண்டு வருகின்றோம், எங்களுடைய சூழ்நிலைகளை கொண்டு வருகிறோம். நீரே எங்களுக்கு ஆதரவாயிரும் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, தயவாயிரும் ஆண்டவரே, உதவி செய்யும் ஆண்டவரே. பலவீனரை பலப்படுத்துகிற தேவனே, சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை கூட்டி கொடுக்கிற தேவனே, இந்த காலவேளை நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும். நீரே எங்களுக்கு மறைவாக இரும் ஆண்டவரே. பொல்லாத சூழ்நிலைகள், பொல்லாத மனிதர்கள் ஆண்டவரே, பொல்லாத எல்லா சிந்தனைகளுக்கும் சூழ்ச்சிகளுக்கும் விலக்கி காத்தருளும் ஆண்டவரே. உம்முடைய பாதுகாப்பு எங்களுக்கு அவசியம். உம்முடைய வாக்குத்தத்தை பற்றி கொண்டு நாங்கள் கேட்கிறோம். நீர் எங்களோடு கூட இருப்பீராக ஆண்டவரே. தூர இடங்களிலிருந்து கர்த்தாவே இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கின்ற தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். சிலர் படுக்கையில் ஆண்டவரே முடியாமல் படுத்திருக்கின்றார்கள், சிலர் ஆண்டவரே ஹாஸ்பிட்டலில் இருக்கின்றார்கள், சிலர் கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறாங்க. அவங்களுக்கு இன்றைக்கு நீரே பாதுகாப்பாக இருப்பீராக ராஜா. நீரே அவர்களுக்கு பலனாக இருப்பீராக, ஆதரவாக இருப்பீராக. அவருடைய பிரச்சனைகளுக்கு முடிவை கொண்டு வருவீராக, படுக்கையை மாற்றி போடுவீராக, அதிசயம் செய்வீராக ராஜா. உம்முடைய வல்லமை பெரியது ஆண்டவரே. நீர் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்தருளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன்.